கண்ணுக்கு முன்னாடி தலைவாழை இலை போட்டு வடை பாயசத்தோட விருந்து பரிமாறி சாப்பிடாதன்னு கையை கட்டி போட்டா எப்படி ரேணு? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். விஜய், கையை எடு. இப்ப எடுக்க போறியா இல்லையா? என்ன ரேணுகா, எனக்கு நீ உனக்கு நானும் ஆன பிறகு என்ன இதெல்லாம்? சும்மாரு. சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டியா? மரியாதையா லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படு. என்னென்னமோ கனவு கண்ட, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ச்சே. தீபார்த்தனை எடுத்துக்கோ. பாட்டி, இன்னைக்கு காலேஜ்ல என்னோட ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்றேன். அதை நல்லா பண்ணணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு. ஏந்திரி, நீ வேணா பாரு, உன் காலேஜிலேயே உன்னுடைய ப்ராஜெக்ட் தான் நம்பர் 1 ப்ராஜெக்டா இருக்க போகுது. நல்லா பண்ணு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ பாட்டி. போயிட்டு வா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க? என் பேர் சுந்தரம், காயத்ரியோட மாமா. ஆமா, உள்ள வாங்க வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. உட்காருங்க. தம்பி யாரு? இது என்னோட பையன் குமார். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? ஒண்ணும் வேண்டாங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தம்மா. என்ன பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஆமாம்மா, கடவுளை பார்க்கணும்னா கோயிலுக்கு வந்துதானே ஆகணும். என்னங்க பெரிய பெரிய வார்த்தை பேசுறீங்க? இல்லம்மா, உங்களை மிகைப்படுத்தி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என் மனசுல இருந்து வர்ற வார்த்தைகள். பெத்த தகப்பன் தான் மகளை தூக்கி எறிஞ்சிட்டு அவளை தவிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்த போது எங்க வீட்டு பொண்ணு காயத்ரிக்கு அடைக்கலம் கொடுத்து படிக்கவும் வச்சிருக்கீங்க. சொந்த தாய் மாமன் நான் கூட செய்யலையேம்மா, ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களை கடவுள்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? இல்ல இல்ல, ஒரு சின்ன விஷயத்த நீங்க பெருசுபடுத்தி பேசுறீங்க. நீங்க பெரியவங்க, நீங்க அப்படித்தான் தன்னடக்கமா இருப்பீங்க. அதனால நாங்க சொல்லாம இருக்க முடியுமா? எப்படியாவது காயத்ரிய அவங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்தோம். கண்டிப்பா இது நடக்கும். காயத்ரி மேல அண்ணாமலைக்கு ரொம்ப பாசம் இருக்கு. ஆனா அவருடைய கோபம்தான் இதை வெளிக்காட்ட விட மாட்டேங்குது. அன்னைக்கு நான் காயத்ரிய தத்தெடுத்துக்கிறேன், கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். பாசம் இல்லாதவரா இருந்தா உடனே கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பாருல்ல. அதுல இருந்து என்ன தெரியுது, அவ மேல அவருக்கு பாசம் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஆனா அதே சமயத்துல இவளால தானே நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோங்கிற எண்ணம் அவருடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நானும் முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கேன். பாருங்களேன், கூடிய சீக்கிரத்துல அவர் நல்லபடியா மாறுவாரு. அந்த முயற்சியில எங்க பங்கு இருக்கட்டும் தான் வந்தோம். அப்படியா?
என்ன சொல்லுங்க? என் பையன் குமாருக்கு சின்ன வயசுல இருந்தே காயத்ரி மேல ஒரு விருப்பம் இருந்துச்சு. அப்படியா? அதை தெரிஞ்சு நாங்க போய் பொண்ணு கேட்டோம். ஆனா அண்ணாமலை முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா காயத்ரி தான் என் படிப்பு முடியட்டும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னான். நாங்களும் காயத்ரி படிப்பு முடிஞ்சதும் காயத்ரிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோலாம் நடந்து போயிடுச்சு. காயத்ரிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா காயத்ரி மேல இருக்கிற களங்கமும் போயிடும், அண்ணாமலையோட கோபம் தீந்து காயத்ரி ஏத்துக்கிற வாய்ப்பும் இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட பேசி உங்க மூலமா இந்த நல்ல காரியத்தை செய்யலாம்னு வந்திருக்கேன். நீங்க தான் காயத்ரி கிட்ட சொல்லி இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க வைக்கணும். நல்ல விஷயம் தானே. காயத்ரி கிட்ட தாராளமா சொல்லலாம். ஆனா அவ படிச்சுட்டு இருக்கிறப்போ இத பத்தி எப்படி பேசுறதுன்னு தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் படிக்கட்டும், அதுல எனக்கும் என் பையனுக்கும் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அம்மா, காயத்ரி படிக்கிறதுல எனக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷம். காயத்ரி காலேஜுக்கு போயிருக்கா. அவ வந்ததும் கண்டிப்பா இத பத்தி அவகிட்ட பேசுறேன். குமார், நம்ம போன் நம்பரை இவங்க கிட்ட எழுதி கொடு. அம்மா, இதுல நம்பர் இருக்கு. காயத்ரி வந்ததுக்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்கான்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா காயத்ரி வந்ததுமே உங்ககிட்ட பேச சொல்றேன். அப்போ நாங்க கிளம்புறோமா? வாங்க. வரேங்க. நாங்க போயிட்டு வரோமா? வரமா. என்னடா இது, கல்யாணம் நடந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னு பார்த்தா இப்பதான் எல்லா பிரச்சனையும் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி 100 கோடி ரூபாய் சொத்து நமக்கு கிடைக்காது. வாயிலே போட்டேனா? காலம் காத்தால அபசுகுணமா பேசுன நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். எனக்கு தெரிஞ்சு தப்பெல்லாம் விஜய் கிட்ட தான். புருஷன் நடந்துக்கிற விதத்துல நடந்துக்கிட்டா பொண்டாட்டி தானே அடங்கிடுவா. எப்படிப்பா? அவதான் தெளிவா சொல்லிட்டாளே. என்ன அரைஞ்சு வர கன்ஃபார்ம் பண்ணிட்டா. இதுக்கு மேல நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணா என்ன செய்வான்னு யாருக்கு தெரியும்? ஏய், ஒன்னும் செய்ய மாட்டாடா. எல்லாம் நம்ம நடந்துக்கிற முறையில் இருக்கு. அவ அடிச்ச உடனே அடிக்கிற கை தான் அணைக்கும், அணைக்கிற கை தான் அடிக்கும்னு அப்படியே சமாதானமா பேசி மனசை மாத்துறதை விட்டுட்டு என்னவோ அடிச்சுட்டாளேன்னு இங்க வந்து உட்காந்துருக்க. நான் வாங்காத அடியாடா. யாருக்கு நஷ்டம் சொல்லு? இங்க பாருடா, ஆடி கறக்கிற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடித்தான் கறக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால ரேணுகா கிட்ட அவ போக்கிலேயே போய் காரியத்தை சாதிச்சாதான் நாம இந்த டென்ஷன்ல இருந்து வெளியே போக முடியும். புரிஞ்சுதா? என்ன காலையில கான்ஃபரன்ஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஆமா, பேசிட்டு இருந்தோம். இனிமே இந்த வீட்ல இந்த மாதிரி சும்மா பேசிட்டு இருக்கிற வேலை எல்லாம் இருக்க கூடாது. போய் அவங்க வேலையை பாருங்க. எங்க நீங்க ஏதாவது வேலைக்கு போறீங்க? தெரியாது. அத்தை, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? இல்ல, இப்பதான் காஃபி சாப்பிட்டோம். உனக்கு காஃபியை ஃபிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம், எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது. டிஃபன் ரெடி பண்ணுங்க, போங்க போங்க. விஜய், நீ என்ன பண்ற? இன்னும் கிளம்பலையா? காலையில நேரமா வீட்டை விட்டு கிளம்புனாதான் 4 கம்பெனி பார்த்து வேலையில சேர முடியும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தேன்னா யாரும் வீடு தேடி வந்து வேலை கொடுக்க மாட்டாங்க. ரெணுகா, டிஃபன் சாப்பிட்டு போறேனே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முதல்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடுறத பத்தி யோசி. கிளம்பு. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கேன். படிச்சிருந்தா வேலைக்கு போக கூடாதா? நீ ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணு. பேப்பர்ல வேலைக்கு ஆள் தேவைன்னு போட்டிருப்பாங்க, அதுக்கு அப்ளை பண்ணு. அப்போ நானும் வேலைக்கு போகணுமா? ஏன் போனா என்ன தப்பு? நீ என்ன பெரிய மகாராணியா? இல்ல 100 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கியா? இங்க பார், இந்த காலத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வேலைக்கு போனாதான் 3 வேளை ஒழுங்கா சாப்பிட முடியும். புரியுதா? போ. ஏமாமா, நீங்க கூட ஏதாவது வேலைக்கு போலாமே. போலாமே. இந்த டிரைவர் வேலை, இந்த ஏடிஎம்ல வயசான செக்யூரிட்டி வேலைக்கு போகலாம். ஆனா போகணுமாம்மா? ஏன் போனா என்ன தப்பு? இல்லம்மா, இந்த ஏடிஎம்ல வயசான செக்யூரிட்டி எல்லாம் அடிச்சு கொன்னுடுறாங்க. ஆனா மாமனார் இல்லாத மருமகன்னு உனக்கு பேர் ஆயிடாதா? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. முதல்ல வேலையை தேடுற வழியை பாருங்க.
மேடம் இந்த 100 ரூபா உங்களுதா? இல்லையே. நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். எந்த இல்ல, வேற யாருதுன்னு கேட்டுட்டு கொடுத்துருங்க. மேடம் அவங்க ஃப்ரெண்டுங்களா? ஏய் லேப்டாப். ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லு. யாராவது புடிங்களா? ஏய் போடாத. மேடம், ஒரு கருப்பு பைய தூக்கிட்டு ஒரு ஆள் ஓடுனானா? இல்லையம்மா, பார்க்கலையே. என்னாச்சுமா? ஐயோ, என் லேப்டாப் திருடிட்டு ஒருத்தன் ஓடிட்டான். இந்த ஏரியாவில் தான் திருட்டு பயம் இல்லாம இருந்துச்சு. இங்கேயும் பட்ட பகலையே ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லா தேடி பாருமா. உடனே போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுமா. போ. ஹாய் ஷாஜி. ஹைடி, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டியா? ஏய் காயத்ரி, என்னாச்சு? ஏன் அழுவுற? என்னாச்சு காயத்ரி, ஏன் அழுவுற? என்னாச்சுப்பா, ஏன் இப்படி அழறா? தெரியலடி, வரும்போதே அழுதுட்டு தான் வரா. காயத்ரி, என்னாச்சு? ஏன் இப்படி அழற? சொல்லு, சொன்னாதானே தெரியும். போச்சு, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் போச்சு. நான் ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருந்த என்னோட லேப்டாப்ப எவனோ புடுங்கிட்டு போயிட்டான். நான் பேக்கப் கூட எடுத்து வைக்கல. இப்ப எப்படி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுன்னு தெரியல. கேர்ள்ஸ், வாட்ஸ் கோயிங் ஆன்? கிளாஸ்க்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், காயத்ரியோட லேப்டாப் காணுமா? காயத்ரி, என்னாச்சுமா? மேம், யாரோ என்னோட லேப்டாப்ப புடுங்கிட்டு போயிட்டாங்க. என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்ற? லேப்டாப் எவ்வளவு முக்கியமான விஷயம். அதுல எவ்வளவு நோட்ஸ் காப்பி பண்ணி வச்சிருப்பீங்க. மேம், என்னோட ப்ராஜெக்ட் கூட அதுல தான் இருக்கு. வாட்? ப்ராஜெக்ட் அதுல தான் இருக்கா? என்ன சொல்ற? பேக்கப் எடுத்து வச்சிருக்கியா? இல்ல மேம், பேக்கப் எடுத்து வைக்கல. என்னது, பேக்கப் எடுத்து வைக்கலையா? இவ்வளவு நாள் உழைப்பு வீணா போயிடுச்சு மேம். எப்படியாவது எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. இந்த பாரு காயத்ரி, உன்னை நினைச்சா எனக்கு பாவமா தான் இருக்கு. பட் காலேஜ் ரூல்ஸ்னு ஒன்னு இருக்கு, அதை யாருக்காகவும் மாத்த முடியாது. ஒரு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணிடு. நீ இப்ப போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு. கேர்ள்ஸ், கிளாஸ்க்கு போங்க. எஸ் மேடம். மச்சான் வசமா மாட்டினாடா. அவ என்னையே அடிச்சால, அவளுக்கு இன்னும் இருக்குடா. சரிடா, வா கிளாஸ் போலாம். என்னம்மா காயத்ரி, கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாது? நான் கவனமா தான் இருந்தேன் பாட்டி. அவன் என் கையில இருந்த லேப்டாப்ப புடுங்கிட்டு போவான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி விடு, லேப்டாப் போனா போகுது. ஆனா அதுல தானே உன்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன். அதான் பாட்டி கவலையா இருக்கு. எப்படி ப்ராஜெக்ட சப்மிட் பண்ண போறேனே தெரியல. நீ லேப்டாப்பினுடைய பில்லு, வாரண்டி கார்டு எல்லாம் கேட்டேல, இதோ கொண்டு வந்திருக்கேன். இதேதான் பாட்டி.
சரி வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வண்டி காணும் சார். எங்க காணாம போச்சு? வீட்டு பக்கத்துல தான் சார். வண்டிக்கு ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ்லாம் வச்சிருக்கியா? இருக்கு சார். அதை அப்படியே அந்த ரைட்டர்கிட்ட காமிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். போ. ஓகே சார். வாங்க. சார் நீங்க கேட்ட பில்லு, வாரண்டி கார்டு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் சார். எல்லாம் சரியா தான் இருக்கு. ரைட்டர்கிட்ட உங்க நம்பர் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துட்டேன் சார். ஓகே ஓகே, கண்டுபிடிச்சது நானே சொல்லி அனுப்புறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. வணக்கம். சொல்லுங்க. நான் காயத்ரியுடைய பாட்டி. தப்பா நினைச்சுக்க கூடாது. அந்த லேப்டாப்ல தான் இவ பண்ணி வச்சிருக்கிற அசைன்மெண்ட் எல்லாம் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். காலேஜில் வேற சப்மிட் பண்ணணும். சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். எங்களால முடிஞ்ச வரைக்கும் முழு முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சு கொடுக்குறோம்மா. நீங்க போயிட்டு வாங்க. வரேங்க சார். சரி. வா. ரைட்டரா, எங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கங்க. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து போயிருங்க. சரிங்க. வா. என்ன காயத்ரி, சொன்னா கேட்கணும். இப்படி அழுதுகிட்டே இருந்தா காணாம போன லேப்டாப் கிடைச்சிருமா? இந்தா கண்ணை துடைச்சுக்கிட்டே காஃபியை குடி. எனக்கு வேணாம் பாட்டி. சொன்னா கேட்கணும். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்க கூடாது. ப்ளீஸ் பாட்டி, தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு மனசே சரியில்லை. அதுக்காக லேப்டாப் கிடைக்கிற வரணும் இப்படியே அழுதுகிட்டு இருக்க போறியா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குல, கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அவங்க எப்ப கண்டுபிடிக்கிறது? நான் எப்ப ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றது? காலேஜ்ல எனக்கு 2 days தான் டைம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட் பாட்டி அது. அது எப்படி 2 நாள்ல ரெடி பண்றது? நான் ஒரு முட்டாள். அப்பவே பேக்கப் எடுக்கல. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் பேக்கப் எடுத்து வச்சிருப்பேன். எல்லாம் போச்சு பாட்டி. நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவ. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. இத பாரு காயத்ரி, முடியாதுன்னு எதுவுமே இல்ல. முடியாதுன்னா எதுவுமே முடியாதுதான். 2 எட்டு நடக்கிறதுக்கு கூட யாராவது உதவிக்கு வரமாட்டாங்களான்னு மனசு தேட ஆரம்பிக்கும். இந்தா முதல்ல காஃபியை குடி. காஃபியை குடிச்சு என்னாதான் தெம்பு வரும். தெம்பு வந்தாதான் தெளிவா யோசனை பண்ண முடியும். குடி. சொன்னா கேட்கணும். குடி. லேப்டாப் போனா என்ன, நான் புது லேப்டாப் வாங்கி கொடுக்கறேன். நீ பண்ண ப்ராஜெக்ட் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்ல, நல்லா யோசி, ஞாபகப்படுத்தி பாரு. கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். நம்பிக்கை வை. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஆராய்ச்சி கூட எரிஞ்சு போனப்போ அவர் ஒடிஞ்சு போயிருந்தா அவரால அத்தனை விஷயம் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? யோசிச்சு பாரு. குடி. காயத்ரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்க மாமாவும் அவர் பையன் குமாரும் இங்க வந்துட்டு போனாங்க. உங்க மாமா பையனை உனக்கு கட்டி வச்சுட்டா உங்க அப்பா உன்னை ஏத்துக்குவாருன்னு உங்க மாமா நம்புறாரு. எனக்கு கூட அதுதான் சரின்னு படுது. உனக்கும் உங்க மாமா பையன் குமாருக்கும் கல்யாணம் நடந்தா உங்க அப்பா உன்னை ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, உங்க ஊர்ல உனக்கு இருந்த கெட்ட பேரும் போயிடும். உங்க அப்பாவும் உங்க ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கலாம். உன்னுடைய சம்மதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்க மாமாவும் குமாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க போன் நம்பர் கூட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இரு, கொண்டு வரேன். இந்த காயத்ரி நம்பர். நீ போன் பண்ணி பேசுனீனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உன் சம்மதத்தை சொல்லிடு. இந்தா பேசு. உன் நல்லதுக்காக தானே சொல்றேன்.
நீ பேசு, நான் வந்துடுறேன். ஹலோ. மாமா, நான் காயத்ரி பேசுறேன். சொல்லு காயத்ரி. மாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வீட்டுக்கு வரீங்களா? கண்டிப்பா வரேன் காயத்ரி. சரிங்க மாமா, சரி வச்சிடுறேன். தன